அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வானது ரிஷப ராசியில் நடைபெற உள்ளது. ஸோ இந்த நிகழ்வு 11/7/2024 முதல் 25/8/2024 வரை சுமார் 45 நாட்கள் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் ஒரு யோக காலம். ஸோ இந்த குரு பகவான் நவகிரகங்களில் மங்கள நாயகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருக்கு செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். செவ்வாய் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ ஒரு மனிதருக்கு தன்னம்பிக்கை, வலிமை, விடாமுயற்சி மற்றும் வீரம் ஆகியவற்றிற்கு அனைத்தையும் பக்கபலமாக விளங்கக்கூடியவர் இந்த செவ்வாய். அதே போல் ஒருவருக்கு நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு ரிஷபராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வு. ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் நீதிநெறி தவறாதவர்கள், எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் சாதகமற்ற நிலையோ அல்லது பாதகமற்ற நிலை அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் கரெக்டான நம்மளுடைய நியாயங்கள், அதாவது நியாய தர்மம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள். நம்ம எந்த இடத்துலையுமே யாருக்கும் ஒருபட்சமாக பதில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக நோட் பண்ணி அதற்குண்டான பதிலை சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ எந்த விஷயத்தை பண்ணாலும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ யோசிப்பாங்க, ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், தன்னுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத தேவையில்லாத சில நஷ்டங்கள் மற்றும் விரயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கிறோம், அந்த தொழிலை நல்லபடியாக ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்குண்டான ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் எங்கே இருந்தாவது கிடைக்கணும் அப்படின்னா மேபி ஒரு பேங்க் மூலமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ஃபேமிலி மூலமாகவோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது, அந்த எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அவங்கள எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மிஞ்சினது மட்டும்தான் மிச்சம். இதனால் அவங்க செய்த காரியத்தினால உங்களுடைய தொழிலில் கரெக்டான இடத்துல நடத்த முடியாத நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த நிலை எப்போ மாறும்? என்னுடைய உழைப்பு, எனக்கு திறமை நிறைய இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை வச்சு நான் அப்படியே மேலே மேலே வளர்ந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்களுடைய கால அமைப்பு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல, அதாவது இந்த ரிஷப ராசியில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பு, செவ்வாய் மற்றும் குரு பகவான் ஒருத்தருக்கு நிதி தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தியாகும், ஸோ நமக்குன்னு நல்ல நேரம் வராதான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ தொழில் தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், ரொம்ப காலமாக வேலை செஞ்சிட்ருக்கேங்க, ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகவே இல்லை, இன்னும் ஆரம்பித்த இடத்துலையே தான் இருக்கிறேங்க. சில நேரத்தில் இந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாமா, ஸோ இந்த வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னா, ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் கரெக்டான நேரத்தில் என்னுடைய வேலையை என்னால் முடிக்க முடியல. ஸோ இந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டுருக்குங்க. கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நல்லவங்க நினச்சி ஒரு சில ரகசியத்தை பேசுகிறோம், அந்த ரகசியத்தை கொண்டு போய் பெரிய அளவில் கொண்டு போய் பெரிய பிரச்சனையாகவே உருவாக்கி வச்சுறாங்க. என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட இந்த தகவல் போகும்போது நான் பர்சனலாக பேசின சில விஷயங்கள் கூட சில நேரத்தில் பாதிப்புகளை உருவாயிடுச்சு. இதனால் எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது, அதாவது அவப்பேர் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. அதே போல் கூட இருக்கிறவங்களாம் என்னை எதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க. எந்த நேரத்தில் நான் ஏதாவது தவறு செய்வேன், அதை எடுத்து சொல்லி என்னை ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுற அளவுக்கு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிட்ருக்கு.
சில நேரத்தில் என்னுடைய வேலையை விட்டுட்டு மற்றவங்க வேலையெல்லாம் செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இந்த நிலை எப்போ தான் மாறுங்க? ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை, கரெக்டான வேலையை, எனக்கு அந்த வேலையில் ஒரு நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடியதோ, இல்லை சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலோ, என்னுடைய எதிரிகள் என் கூட இருக்கிறவங்கலாம் என்னை விட்டுட்டு போனால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் எப்போ தான் உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் எதிரிகள் உங்களை கண்டு விலகக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும், நீங்கள் செஞ்ச வேலைக்கு அடிஷ்னல் போனஸோ இல்லை அதாவது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடிட்டுருக்கோம், அந்த வேலை அப்படின்னு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததான் இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படின்னு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க. எப்போ தான் எனக்கு கல்யாணமே நடக்கும்? ஸோ ரொம்ப வருஷம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. கிரகநிலை கோளாறுகளா, இல்லை என்னோட ஜாதக கோளாறுகளா, இல்லை தோஷங்கள் தான் இதுக்கு உண்டான பிரச்சனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ குருவுடன் ராகு சேர்ந்து உங்களுக்கு டோட்டலாக திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது நீங்களாக ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மனைவி ஸ்தானம் அப்படின்னு அந்த இடத்துல இந்த குருவுடன் ராகு சேர்ந்தது கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு சரியான பேச்சுவார்த்தைகளே அப்படின்னு இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். நான் செய்கிற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு பிடிக்காது, அவர் செய்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு 2 பேருமே சரியான விதத்தில் பேசவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாயிருக்குங்க. எதுக்கெடுத்தாலுமே ஒரு சந்தேக உணர்வு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனைவி கணவரை பார்த்து குறை சொல்வதும், கணவர் மனைவியை பார்த்து குறை சொல்லும், இந்த பிரச்சனையில் 2 பேருமே பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பேசிக்கவே முடியாத நிலை. இந்த வாழ்க்கை இப்படி தான் போகுமா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாதா, இல்லை பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் மீண்டும் ஒன்று சேராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த ராகு பகவானுடைய அதாவது பயிற்சியும், அதே போல் இந்த குரு பகவானுடைய பயிற்சி, இந்த 2மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலம். இந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகம், அதே போல் வெளியே பணம் நிறைய எனக்கு வர வேண்டியது இருக்குங்க, அந்த பணமெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்ததுன்னா என்னோடய பிரச்சனை மொத்தமாக சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கடன் சுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அந்த வீடு கட்டுறதோ இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருத்தருக்கு உதவி அப்படின்னு செஞ்சேன், அந்த பணம் வெளியே நிற்கிது, அந்த பணம் வந்தது அப்படின்னாவே இந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருவேன், அப்படி இல்லையா ஒரு புதுசாக ஒரு சொத்து வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பணம் வரவே மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில் நான் பெரிய தொந்தரவில் மாட்டிக்கிட்டேன். இந்த பணம் எப்போ தான் வரும், இந்த வீட்டு வேலையை நான் எப்போ தான் தொடங்குவேன், இல்லை ஒரு சொத்துக்களை எப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல சூழல். அதாவது நீண்ட நாட்களாக தடையாக இருந்து வந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கைக்கு சேருங்க. உங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சு அவரே உங்களுக்கு அந்த பணத்தை கரெக்டான நேரத்தில் கொண்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள், கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. அடுத்ததாக அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள், உடலில் தேவையில்லாத சில பாதிப்புகள், அடிக்கடி ஏதாவது ஒன்று இந்த உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், திடீர்னு தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் வருதுங்க, இல்லை கண் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் வருது, அதிகமாக கோவம் வருதுங்க, ரத்தம் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் எல்லாம் உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த அமைப்பு, அதாவது இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். அதே போல் அடிக்கடி அந்த உடல் ரீதியாக வரக்கூடிய தொந்தரவுக்கு கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அடுத்ததாக இந்த குழந்தைங்களுடைய கல்வி, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவர்களுடைய கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கரெக்டான காலகட்டங்களில் அந்த கல்வியை முடித்து அந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தருணத்தில் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஏன்னா இது ஒரு அரிய வகையான ஒரு நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாங்க. 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த யோக காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ட்ரை பண்ணுறது, அதாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட முயற்சியோ,
வீடு கட்டுறதோ இல்லை வண்டி வாகனங்களோ இல்லை கடனை அடைப்பதற்கான சில சூழல் அந்த மாதிரிலாம் முயற்சிகள் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.